ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் ஒரு நியூ டிசைன் மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க மேக் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி த்ரெட்டு ரேப் பண்ணி வச்சுருக்கேன் பேங்கிள்ஸில். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் நியூவாக டிசைன் பார்க்க போகிறோன்னு சொன்னேனே, என்ன டிசைன் பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த சாம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டு கலர் அண்ட் சில்வரில் இருக்குது. நான் இது வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இது வந்து லீஃப் ஷேப் சாம்ஸ் தான். இது வந்து டபுள் சைடு ஆப்போசிட் சைடு ஓட்டும்போது ஒரு லீஃப் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அதுக்கு இடையில வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பு ஸ்டோனை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஸ்கொயர் ஷேப்பை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். அப்புறம் திரும்ப வந்து இந்த சாம்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எப்போவுமே க்ளூ வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கிங் ஏரியா மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போவேன். நியூவாக ஒரு டிசைன் ட்ரை பண்ணலான்னு பண்ணினேன். இப்போ பார்த்திங்கன்னா சைட் பேங்கிள்ஸ்க்கு பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் பேங்கிள்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி லீஃப் வச்சுக்கிறேன். திரும்ப ஸ்கொயர் ஷேப் வைக்கிறேன். திரும்ப லீஃப் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கும்போது அது ஒரு 4 லீஃப் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து சில்வர் கலர்லேயும் கிடைக்கிது. நான் வந்து கோல்டு கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணும்போதே வந்து அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா ரீஒர்க் பண்ணுறது கஷ்டம். இன்னொன்று பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. எப்போவுமே நான் எல்லா கிளாஸ்லேயும் சொல்லுவேன், ஸ்டோன்ஸை வந்து எப்போவுமே ஸ்டிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து எப்படி பேங்கிள்ஸ் வந்து ரேப் பண்ணணும்னு கிளாஸ் வேணும்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு வீடியோஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அதே ஸ்டெப்ஸ் தான் திரும்ப பண்ணிகிட்டே வர வேண்டியதான். திரும்ப வந்து இந்த லீஃப் ஷேப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். லீஃப் ஷேப்பு இப்போ வந்து நிறைய பேங்கிள்ஸ் மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். கண்டிப்பாக யாராலையும் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அந்த மாதிரி கேப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன்ஸை வந்து லைட்டாக ப்ளேஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா சிங்கிள் ஸ்டோன்ஸ் ஏதாவது ஸ்டிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான பேங்கிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சைட் பேங்கிள்ஸு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ.